வணக்கம் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு நம்ம குட்டீஸ் தமிழ் வகுப்பு சேனல்ல என்ன பாடம் பார்க்க போறோம்? இங்க பாருங்க, உங்களுக்கு நான் ஒரு க்ளூ மாதிரி கொடுக்க போறேன். சரியா? இது வந்து 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முக்கியமான ஒரு இலக்கண பகுதி. பட் ஆனா எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரியா? எல்லா வகுப்புல உள்ளவங்களும் ஒரு க்ளூ மாதிரி நான் கொடுக்குறேன். அதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம என்ன இலக்கண பகுதி பார்க்க போறோம்னு. உன் பெயர் என்ன? நேற்று நீ எங்கு சென்றாய்? நேற்று என்ன உணவு சாப்பிட்டாய்? நேற்று யார் உன் வீட்டுக்கு வந்தது? இந்த மாதிரி ஒரு கேள்விகள்லாம் கேட்கிறேன். சோ அப்படின்னா நம்ம இன்னைக்கு என்ன மாதிரி இலக்கண பகுதி பார்க்க போறோம்? கண்டுபிடிச்சீங்களா? கரெக்ட். வினா சொற்கள் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? வினா சொற்கள். சரிங்களாமா? இங்க பாருங்க, வினா சொற்கள். சரிங்களா? வினா இச்சு சொற்கள், வினா சொற்கள். வினா சொற்கள் அப்படின்னா என்னன்னா கேள்வி கேட்கறதுக்கு, அதாவது கேள்வி கேட்கிறோம் இல்லையா நம்ம, உன் பேர் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான் வினா சொற்கள். கேள்வி கேட்பதற்கு பயன்படுத்தக்கூடிய சொற்கள் வினா சொற்கள். இந்த வினா சொற்கள்ல என்னென்னு சில சொற்கள் நம்ம பார்க்கலாமா? பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யார். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? வினா சொல் எப்பவுமே எந்த குறியில முடிஞ்சிருக்கும்? கரெக்ட். இந்த வினா குறியில தான் முடிஞ்சிருக்கும். கேள்விக்குறி அல்லது வினாக்குறி. சரிங்களா? இந்த கேள்விக்குறியில முடிஞ்சிருந்தாதான் இது பேர் வந்து வினா சொல். சரிங்களாமா? யார். யார் அப்படின்ற சொல்ல நம்ம எந்த இடத்துல பயன்படுத்துவோம்? மனிதர்களை பத்தி பயன்படுத்துவோமா? இல்ல பொருள்களை, விலங்குகளை, இல்ல எதை குறிப்பிடுறதுக்காக நம்ம இதை பயன்படுத்துவோம்? இங்க பாருங்க, நேற்று உன் வீட்டிற்கு வந்தது யார் அப்படின்னு கேக்குறோமா? யார் அப்படின்றது மனிதர்களை பார்த்து நம்ம கேட்போம். யாருன்றது யாரை பார்த்து கேட்போம்? நம்ம மனிதர்களை குறிப்பிட்டு கேட்கிறது. யார் அவர்? யார்? அவர் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம் இல்லையா? சோ மனிதர்களை குறிப்பிட்டு கேட்கறது பேர் தான் இந்த யார், அதாவது நபர்கள், மனிதர்களை குறிப்பிட்டு கேட்கறது. சரிங்களா? அதுக்குதான் இந்த யார் அப்படின்ற சொல்ல நம்ம பயன்படுத்துவோம். யார் அப்படின்றது வந்து மனிதர்களை மென்ஷன் பண்ணி அடையாளப்படுத்தி கேட்கிறோம்ல, அதை கேட்கறதுக்காக பயன்படுத்துறதா யார். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு கேக்குறோம் இல்லையா? உனக்கு பிடித்த வண்ணம் என்ன? உனக்கு பிடித்த நிறம் என்ன? வண்ணம் என்ன? உனக்கு பிடித்த உணவு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எப்படி சொல்றது, தேர்ந்தெடுக்கிறதுக்காக கேட்கிறோம்ல. உனக்கு என்ன நிறைய பொருள்கள் வச்சிருக்கு, உனக்கு இதுல என்ன பொருள் பிடிச்சிருக்கு, உனக்கு இதுல என்ன பொருள் பிடிச்சிருக்கு எடுத்துக்கோ அப்படின்னு பொருள்களை வச்சு நம்ம கேட்கிறோம்ல. அந்த பொருள்களை குறிப்பிட்டு காட்டுறதுக்காக பயன்படுத்துறதுதான் இந்த என்ன அப்படின்றது. சரியாமா? இந்த என்ன அப்படின்ற சொல். அடுத்து மூன்றாவது பாத்தீங்கன்னா எது. எது அப்படின்னு, இதுவும் கிட்டத்தட்ட என்ன எது இந்த ரெண்டுமே ஒரே பொருள் தரக்கூடிய சொல்லாதான் இருக்கும். சரிங்களா? இது 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 என்ன அப்படின்னு கேக்குறோமா? இது ஒரு பேனா. இப்போ உன்னுடைய புத்தகம் எது? உன்னுடைய பேனா எது? உன்னுடைய துணி எது அப்படின்னு உன்னுடைய போய் தேர்ந்தெடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா அப்படின்றத நிறைய பொருள்கள் வச்சிருக்கோம். அதுல போய் தேர்ந்தெடுத்து எடுத்துட்டு வரக்கு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு பயன்படக்கூடியது தான் இந்த எது. சரிங்களா? இப்போ வந்து உன் புத்தகம் எது அப்படின்னு நிறைய இருக்கு. அதுல எது உன்னுடைய புத்தகம் அப்படின்னு போய் தேடி எடுத்துட்டு வா அப்படின்றது பயன்படுறதா இந்த எது அப்படின்ற சொல்லு. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் எங்கே. எங்கே அப்படின்ற இந்த சொல் வந்து எங்க பயன்படும் அப்படின்னா ஒரு இடத்தை குறிக்கிறது. இடம். ஓகே. நேத்து நீ எங்கே சென்றாய்? போன வாரம் நீ எங்கே சென்றாய்? நாளை நீ எங்கே செல்வாய் அப்படின்னா எந்த இடத்துக்கு நீ போற, நாளைக்கு நீ எந்த இடத்துக்கு நீ ஊருக்கு போற அப்படின்னு இந்த இடத்தை குறிக்கிறதுக்கு பயன்படுறதா இந்த எங்கே. இடத்தை குறிக்கிறதுக்கு பயன்படுறதா இந்த எங்கே அப்படின்ற சொல்லு. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் எப்பொழுது. எப்பொழுது அப்படின்றது வேற ஒண்ணும் இல்ல, டைமை குறிக்கிறது, காலம், நேரத்தை குறிக்கிறது. நீ எப்பொழுது வீட்டுக்கு வருவாய்? காலையில வருவியா, இல்ல மத்தியானம் வருவியா, இல்ல வந்து மாலை நேரம் வருவியா, 5 மணிக்கு வருவியா, 8 மணிக்கு வருவியா? நான் மாலை 5 மணிக்கு வருவேன். நீ எப்பொழுது வீட்டுக்கு வருவாய்? நான் மாலை 5 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். நான் நாளை 7 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். நான் மாலை 9 மணிக்கு கோவிலுக்கு செல்வேன் அப்படின்னு டைமை குறிக்கிறது, நேரத்தை குறிக்கிறதுக்கு பயன்படுறதா இந்த எப்பொழுது. எப்பொழுது அப்படின்றது வந்து நேரத்தை குறிப்பிடுறதுக்காக பயன்படுத்துறது. சரிங்களா? இப்போ அடுத்தது எப்படி அப்படின்னு இருக்கு. எப்படி அப்படின்னா
இப்போ ஒரு நம்ம ஒரு ஒரு இது நடந்திருக்கு, ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கு சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சு முடிக்கிறோம், செயல்பாடு செஞ்சு முடிக்கிறோம். இதை நீ எப்படி செஞ்ச அப்படின்னு அந்த முறைய கேக்குறாங்கல்ல. ஆமா, நான் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டேன், அதை நான் 2ஆ மடக்குனேன், அதை கம் போட்டு ஒட்டுனேன் அப்படின்னு அதனுடைய முறைகளை ஒவ்வொன்னா வழி வழியா நம்ம சொல்றோம் இல்லையா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அதுக்கு பயன்படுறதா இந்த எப்படி. ஓகே, நம்ம என்ன செஞ்சிருக்கிறோன்றத அதை விளக்கி நம்ம சொல்றோம் இல்லையா, அதுக்கு பயன்படுறதா இந்த எப்படின்றது. அதாவது செயல்முறையை குறிப்பிடுறது. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பண்ணிருப்போம் இல்லையா, அந்த செயல்முறையை நம்ம விளக்கி சொல்றது. ஓகேங்களா, அதுக்குதான் இந்த எப்படி அப்படின்றது. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அடுத்தது ஏன் அப்படின்ற ஒரு வினாச்சொல் இருக்கு. இந்த ஏன் அப்படின்றது வந்து காரணம் கேக்குறாங்க. நேற்று ஏன் நீ பள்ளிக்கு வரவில்லை, நேற்று ஏன் நீ வந்து வீட்டு பாடம் எழுதவில்லை, அப்ப நம்ம கேள்வி கேட்கிறோம்ல, ஏன் நீ எழுதல, ஏன் நீ படிக்கல, அப்ப நம்ம காரணம் கேட்போம் தெரியுமா, அந்த காரணத்தை சொல்றதுக்கு பயன்படுறதுதான் இந்த ஏன். காரணத்தை விளக்கி கூறுறதுக்கு. ஓகேவா, காரணத்தை கூறுறதுக்கு பயன்படுறதுதான் இந்த ஏன்றது. ஏன் நேற்று ஸ்கூலுக்கு வரலன்னு கேட்டா, ஆமா மேம், எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, எனக்கு வயிறு வலி, நான் வெளியில ஊருக்கு போயிட்டேன், அதனாலதான் நான் வரல அப்படின்னு காரணத்தை விளக்கி கூறுறோம் இல்லையா. இந்த காரணத்தை விளக்கி கூறுறதுக்கு கேட்கக்கூடிய வினா சொல் தான் இந்த ஏன் அப்படின்றது. சரிங்களா, இப்ப பாருங்க, யார் அப்படின்னா நபர்களை கேட்கறது. ஓகேவா, யார் இவர் அப்படின்னு கேட்கிறோம்ல. யார் இவர்னா, இவர் என்னுடைய பெரியப்பா, இவர் என்னுடைய சித்தப்பா, இவர் என்னுடைய மாமா அப்படின்னு. என்ன அப்படின்னா, இது என்ன, இது ஒரு பேனா, இது என்ன, இது வந்து ஒரு கரும்பலகை, ஓகே, வெள்ளைப்பலகை அப்படின்னு. அடுத்தது எது அப்படின்னா, நிறைய புத்தகங்கள்லாம் இருக்கு, நிறைய பேனாக்கள்லாம் இருக்கு, அதுல போய் உன்னுடையதை எடுத்துட்டு வா. எது உன்னுடையது, எது காட்டு அப்படின்னு கேக்குறோம்ல. நிறைய இருக்குது, அதுல போய் நம்மளோடத தேடி எடுத்துட்டு வரணும், தேர்ந்தெடுத்துட்டு வரணும். சரிங்களா, அதுக்கு பயன்படுறதுதான் எது. ஓகே, அடுத்து எங்கே அப்படின்னா, நேற்று நீ எங்கே சென்றாய் அப்படின்னா, எங்கே அப்படின்றது ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது. எங்கே அந்த இடத்துல அப்படி நீ டேஷ் சென்றாய்னா, நீ எங்கே சென்றாய் அப்படின்ற இடத்துல எங்கேன்ற வினாய் சொல்ல ஆட் பண்ணணும். அடுத்து எப்பொழுது, நீ எப்பொழுது வருவாய், நான் மாலை 5 மணிக்கு வருவேன் அப்படின்னு இந்த நேரத்தை குறிப்பிடுறது. நேரம் அப்படின்னா காலை மாலை இரவு அதையும் குறிக்கும், டைம் இந்த டைமையும் குறிக்கும், நேரத்தையும் குறிக்கும். பொழுது பிளஸ் நேரம் ரெண்டையும் குறிக்கும். அடுத்து எப்படின்னா செயல்முறை, ஒரு செயல்பாடு செஞ்சிருக்கோம்னா அதை எப்படி நம்ம செஞ்சோன்றது படிப்படியா விளக்கி கூறுறதுக்கு பயன்படுறது. அடுத்து ஏன் அப்படின்னா, ஒரு ஏன் கேள்வி கேட்கிறோம்னா அதுக்கு காரணத்தை சொல்றதுக்கு பயன்படுத்துறதா இந்த ஏன் அப்படின்ற வினாச்சொல். ஓகேவாமா, இப்ப உங்களுக்கு இந்த வினா சொற்கள் எல்லாமே புரிஞ்சுதா? யார், என்ன, எது, எங்கே, எப்பொழுது, எப்படி, ஏன், இதெல்லாமே வந்து வினா சொற்கள். நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலேயே நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த வினா சொற்கள், நம்ம படிக்கும் போதும் பயன்படுத்தும் போதும் அதிகமா பயன்படக்கூடிய வினா சொற்கள். சரிங்களா, இப்ப நான் அதுல ஒரு 5-6 எக்ஸசைஸ் கொடுக்குறேன், நம்ம இது எப்படி ஃபில் பண்ணலாம்னு பாக்கலாமா. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உன் நண்பன், உன் நண்பன் டேஷ். இந்த இடத்துல எந்த வினாச்சொல் போட்டா கரெக்டா இருக்கும் யோசிச்சு பாருங்க. உன் நண்பன் எப்படி வருமா, உன் நண்பன் எவ்வாறு, உன் நண்பன் ஏன், உன் நண்பன் வருமா, உன் நண்பன் யார், உன் நண்பன் யாருன்னு சொல்லு, உன் நண்பன் யார், அவருடைய பெயர் சொல்லு அப்படின்னு கேக்குறது. சரிங்களா, அடுத்தது நீ டேஷ் பள்ளிக்கு வரவில்லை, நீ டேஷ் பள்ளிக்கு வரவில்லைன்னு கேக்குறாங்க. அப்படின்னா இந்த இடத்துல எந்த வினா சொல் போட்டா கரெக்டா இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீ டேஷ் பள்ளிக்கு வரவில்லை வினா கேக்குறாங்க, இந்த இடத்துல என்ன போடலாம், நீ எப்படி வருமா வராது, எப்பொழுது வருமா வராது, சோ நீ ஏன் வரும், நீ ஏன் பள்ளிக்கு வரவில்லை. அடுத்தது நேற்று நீ டேஷ் சென்றாய், நேற்று நீ டேஷ் சென்றாய் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல என்ன வரும் பாருங்க, நேற்று நீ, இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்ணி கேக்குறாங்கன்னு பாருங்க. நேற்று நீ டேஷ் சென்றாய், நேற்று நீ எங்கே சென்றாய் போடணும். என்ன பண்ணும், நேற்று நீ எங்கே சென்றாய், நேற்று நீ எங்க சென்றாய் அப்படின்னு கேக்குறது. அடுத்தது உனக்கு பிடித்த
விலங்கு டேஷ். உனக்கு பிடித்த விலங்கு டேஷ். இந்த இடத்துல எது போட்டா கரெக்டா இருக்கும்? பாருங்க. உனக்கு பிடித்த விலங்கு எது? நிறைய விலங்குகள் இருக்கு. அதுல உனக்கு எந்த விலங்கு ரொம்ப பிடிக்கும்? எது? உனக்கு பிடித்த விலங்கு எது? ஓகேவா? இப்போ இங்க ஒரு பால் மாரி குடுத்துட்டு, "இது என்ன?" அப்படின்னு கேக்குறாங்க. இது என்ன? ஒரு பொருள கையில காட்டி, இந்த மாரி ஒரு பொருளு பிக்சர் படம் பார்த்தீங்களா? இந்த படத்த காட்டி, "இது என்ன?" அப்படின்னு கேட்கறாங்க. இது அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இதுக்கு பந்துன்னு எழுதுவோமா? அதுக்கு விடை என்னது? டேஷ் என்ன? ஓகேவா? இது என்ன? அப்படின்னு கேட்கிறது. சரியா? அதுக்கு ஆன்சர் எழுதுவோம். பந்து அப்படின்னு நம்ம எழுதுவோம். அடுத்தது, ம் நீ டேஷ் இருக்கிறாய். அடுத்து பாருங்க. நீ டேஷ் இருக்கிறாய். வினாக்குறி. வினாக்குறி கண்டிப்பா போடணும். வினாக்குறி போடாம விட்டனா தப்பு. சரிங்களா? அதனால நீ டேஷ் இருக்கிறாய். இந்த இடத்துல எந்த வினாச்சொல் கரெக்ட்டா இருக்கும்? கரெக்ட். நீ எப்படி இருக்கிறாய்? ஏய் நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கிறியா? அப்படின்னு கேட்போம்ல. சோ நீ எப்படி எப்படி இருக்கிறாய்? சரிங்களா? நீ எப்படி இருக்கிறாய்? இந்த மாதிரியான வினா சொற்கள் எல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணி பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு நெறைய டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸ் நம்ம கிளியர் பண்ணும்போது தான் நம்ம ரெஃபர் நெறைய பண்ணுவோம். சரிங்களா? அதனால இலக்கண பகுதி வந்து நெறைய பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் நம்மனால அத வந்து பழக்கப்படுத்திக்க முடியும். தேர்வுகள்ல நம்ம நெறைய மதிப்பெண் வாங்க முடியும். தெரியாம? அதனால இந்த வினா சொற்கள் எல்லாம் டெய்லியும் உங்களுடைய பிராக்டிஸா வச்சுக்கோங்க. ஒர்க் ஷீட் மாரி எடுத்து அத செஞ்சு பாருங்க. ஓகேங்களா? இன்னைக்கு வினாச்சொற்கள் எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருக்கா இன்னைக்கு வகுப்பு? நல்லா இருந்ததா? உங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததா? பிரயோஜனமா இருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். 1ஆம் வகுப்பு அப்படின்னா, சொற்கள் அதிகமா வரக்கூடிய அ அந்த மாதிரி வீடியோ குடுப்பேன். 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு அப்படின்னா, இலக்கணம் பகுதியா இருக்கும். வாசித்தல் பயிற்சியா இருக்கும். ஓகேங்களா? அதனால வகுப்புக்கு வகுப்பு வந்து நம்ம மாறி மாறி குடுத்துட்டே இருப்பேன். அதனால நீங்க டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, என்னோட வீடியோ டெய்லி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, அந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றது மூலமா மத்தவங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா மாணவர்களே? ஸோ இலக்கண பகுதிய நல்லா பழக்கப்படுத்துங்க. ஓகேங்களா? டெய்லியும் படிக்க படிக்க அது வந்து நமக்கு பழக்கமாக மாறும். சரியாம்மா? ஸோ நன்றி, வணக்கம்.